வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நான் எப்படி இதை கற்றுக்கிட்டேன்ற விஷயங்களும் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம். உங்கள் டெக் மாதிரி மூர்த்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 3 லிட்டர் ஹீட்டில் பேக் சைடில் ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் இந்த வயர் 2 லேம்ப் இருக்கிற 2 லேம்ப் ரிமூவ் பண்ணி இது கிளாஸ் உள்ள. இந்த கிளாஸ் உள்ள எதுக்காகனா அந்த பாடி பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கிறதுனால ஹீட் அந்த பாடிக்கு பண்ணுறதுக்காக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சேஃப்டிக்காக போட்டுருக்குறது. இந்த கிளாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா மேல் கையில் வெளிப்பையில் தோலில் பட்டுச்சு அப்படின்னா சுள்ளுன்னு அரிக்கும். அதுக்காக இதை ரொம்ப தூசி பறக்காமையும் ரொம்ப வெளிக்கையில் படாத அளவுக்கும் நம்ம சேஃப்டியாக கழட்டி வச்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த தூசி தெரியாமல் கண்ணில் போட்டாலும் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி தடவுற வரைக்கும் அது அந்த அரிப்பு போகாது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறணும். உங்களுக்கு அந்த கிளாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உதிர்ந்து வரும். ஃபேனோ பக்கத்தில் எது ஓடிச்சுனாலும் பறந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். மெயினாக சட்டையிலலாம் பட்டுச்சுன்னா சட்டையை கழட்டி போகிற வரைக்கும் அரிக்கும். அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் சர்வீஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வயரையும் அதே மாதிரி நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ணி அந்த பாடி செட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்து முதல்ல எர்த்து பிளேட்டை ஃபஸ்ட்டு கழட்டணும். எர்த்து பிளேட்டை கழட்டினா தான் அந்த வயரை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். எர்த்து பிளேட்டில் ஒரு போல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த உங்களுக்கு 10ஆம் நம்பர் ஸ்பானர் தான் எல்லாமே. இதில் மொத்தம் 12 போல்ட்டு வரும் இந்த லாக்குக்கு. அது போக எர்த்து பிளேட்டுக்கு ஒரு போல்ட் வரும். எர்த்து பிளேட்டுக்குள்ள போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம்னாலே இந்த வயர் தனியாக வந்துடும். இந்த வயரில் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்தோட சேர்ந்து அந்த க்ரீன் கலர் வயரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம எர்த்து பிளேட்டை கழட்டிட்டு நம்ம எலமெண்ட் ஹீட்டிங் எலமெண்ட்டில் உள்ள கனெக்ஷனை கழட்டி விடணும். இது ரொம்ப ரஸ்ட் ஆகி போனதுனால அது உடஞ்சி தான் வரும். ஏன்னா அவ்வளோ டைட்டில் இருக்குது. அந்த ரஸ்ட் ஆகி போய் கழட்டினாலே கட் ஆயிரும். அதனால் உடச்சே எடுத்துருவேன். அது ஏன்னா ஃப்ளமெண்ட் மாற்ற போகிறோம்ல. இது நம்ம ஃப்ளமெண்ட் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை தின்னரோ இல்லை ரஸ்ட்ரிக்கோ அடித்து நம்ம மெதுவாக தான் கழட்டணும். இப்போ இது பின்னாடி எலமெண்ட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் பின்னாடி கட் அவுட்டு, எலமெண்ட் பக்கத்தில் உள்ளது தெர்மோஸ்டாட்டு. இதையே இங்கே தான் வைக்கணுன்றதுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது கட் அவுட்டை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் அங்கே போட்டால் மட்டும் தான் கட் அவுட்டை ரீசெட் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இது 7 இன்ச்சு தெர்மோஸ்டாட்டு, 7 இன்ச்சு கட் அவுட்டுக்கும் தெர்மோஸ்டாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். நான் அதை காட்டுறேன். உங்களுக்கு இப்போ 12 போல்ட் இருக்கும். 12 போல்ட்டையும் முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இன்லெட் பைப் அசம்பிளியை நம்ம எடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக 12 போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். லேஸாக லூஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக கழட்டிடணும் எல்லாத்தையுமே. இந்த 12 போல்ட்டும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வைக்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த எர்த்து பிளேட்டை மட்டும் எங்கனுக்குள்ளே வருதுன்றதை மார்க் பண்ணிக்கிறணும். கீழே டேங்க்கில் பிரச்சனை கிடையாது இந்த டேங்க்கை பொறுத்த வரைக்கும். அதே இது ஒரு சில டேங்க்கில் பின்னாடி கிளாம்பு போட்டிருப்பாங்க. அந்த டேங்க்கு எப்படி வருதுன்ற பொசிஷன் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு பொசிஷன் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சர்வீஸ் பண்ணாலும் மாட்ட முடியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்கிறணும். இன்லெட் எங்கிட்ட வருது, எர்த்து பிளேட் எங்கனுக்குள்ளே வருது, பின்னாடி கிளாம்ப் எப்படி வருதுன்றது எல்லாமே பொசிஷன் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக 12 போல்ட்டை நம்ம கழட்டிட்டோம். இப்போ லேசர் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினாலே அந்த மேலே உள்ள அசம்பிளை வந்துடும். இன்லெட் அவுட்லெட் அசம்பிள் இது பேர். அந்த பிளேட்டு வந்துடும், ப்ரெஷர் பிளேட்டு. உள்ளே கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. ஏற்கனவே கஸ்டமருக்கு அவ்வளோக்குமே எடுக்க முடியல. இது வாசர். இந்த வாசர் கட்டாக இருந்தாலோ கிராக் விட்டுருந்தாலோ கண்டிப்பாக நம்ம லீக்கேஜ் வரும். அதனால் அதையும் எடுத்து சேஃப்டியாக எடுத்து வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளமெண்ட் சுத்தமாக கிராக் விட்டுருச்சு உங்களுக்கு. அதனால தான் எர்த்தாகி உங்களுக்கு பாடி ஆனது. இந்த எலமெண்ட்டு உங்களுக்கு 3 kW எலமெண்ட், இது ஸ்பைரல் எலமெண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பழைய எலமெண்ட் எடுத்துகிட்டு புது எலமெண்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட் உள்ள இடத்துல கண்டிப்பாக சால்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் அந்த வாஷர் வழியாக மறுபடியும் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எமரி பேப்பர்லாம் விட்டு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வாஷர் நச்சுன்னு உட்காரும். கொஞ்சம் கூட லீக் ஆகாது. ஒரு ட்ராப் கூட லீக் ஆகாது. ஒரு ட்ராப் லீக் ஆனாலும் அந்த ப்ரெஷருக்கு அப்படியே தள்ளி 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 அந்த இடமே அரித்து உப்பு அறிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த இடம் மட்டும் உள்பக்கம் மட்டும் அந்த வாஷர் உட்கார இடத்துல நல்லா தேய்க்கணும்.
புது எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் 3 கிலோவாட்டு. உங்களுக்கு புதுசில் வந்து வாசரு கீழே உள்ள லாக்கு பிளேட் வந்துடும், அதுக்கப்புறம் போல்ட்டு. பழசில் வந்து அது இருக்காது, இது கம்பெனியில் ஒரிஜினலாக வர்றதுனால அப்படி இருக்கும். இதுவும் ஒரிஜினல் எலமெண்ட் தான், கம்பெனியோட பிராண்டட் எலமெண்ட் தான். நான் மேக்ஸிமம் போட்டேன்னா பிராண்டட் எலமெண்ட் மட்டும் தான் போடுவேன், இந்த யூனிக் இந்த ஒரு சில இதெல்லாம் போட மாட்டேன். இது நல்லாயிருக்கும். இது வந்து லைஃப் எப்படியா இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், தண்ணி சால்ட்டோட கண்டென்ட்டை பொறுத்து. ஃப்ளமண்ட் வைக்கும்போது 2 இன்லெட் பைப்லேயும் உரசாத அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிறணும், இல்லைனா பொசிஷன் மாற்றி மாற்றி வைக்கணும். அந்த ஸ்பைரல் எலமெண்ட்டை லேசாக வளைச்சி நம்ம போட்டுக்கலாம், எங்கிட்ட பொசிஷனுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். பைப்பில் உரசக்கூடாது, மெயினான ரீசனு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த லாக் பிளேட்டும் அந்த நட்டையும் போட்டு நம்ம டைட் வைக்கணும். ஃபுல் டைட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, அது தெரியும் நம்மளுக்கு. அந்த வாசர் உள்ளே வந்து நையிற அளவுக்கு டைட் வச்சா போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல எர்த்து பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கிறணும், அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற போல்ட்டை ஃபுல்லாக போடணும். எர்த்து பிளேட் இருக்கிறதுல கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், அந்த போல்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த போல்ட்டு நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கீழேருந்து மாட்டிக்கலாம், இல்லை மேலேருந்து கூட நம்ம போல்ட்டு போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இதுக்கு வந்து பொசிஷன் இப்படி தான் போட்டால் தான் லீக் ஆகும்லாம் கிடையாது. டைட் வைக்கிறது மட்டும் ஆப்போசிட் 4 போல்ட்டை டைட் வச்சுட்டு கண்டினியூவாக நம்ம டைட் வச்சிட்டோம்னாலே நின்றுக்குறோம். அதே மாதிரி வாசர் ரொம்ப பிதுங்கி வர அளவுக்கு டைட் வைக்க வேணாம், ஏன்னா நீங்கள் டைட் வைக்க அந்த வாசர் பிதுங்கிக்கிட்டே தான் வரும், ஒரு ஓரத்தில் அப்படியே கட்டாயி வெளியே வந்துடும் நசுங்கி. அதனால் நம்ம ஓரளவு லீக் இல்லைனாலே விட்டுறலாம். தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் பஞ்சாகி வெளியே வரும், லேசாக வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஃபுல்லாக டைட் ஏற்றுனீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ரப்பர் தான், எவ்வளோ தான் தாங்கும். அது லேசாக அமுங்கி இருந்தால் போதும், லீக்கேஜ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லாத்துலேயுமே ஒன்று போல் டைட் வச்சுட்டே வருவேன், அப்படின்னா தான் ஈவனாக ஏறும். இப்போ ஒரு மரையை மட்டும் நல்லா ஏற்றிட்டோம்னா ஆப்போசிட்டில் ஏற விடாது. ஆக ஈவனாக இங்கிட்டு 2 மரம் ஏற்றினோம்னா அதே மாதிரி ஒவ்வொன்றா 2 மரையாக ஏற்றிட்டே வருவேன், அப்படின்னா தான் ஈவனாக டைட் கிடைக்கும். இப்போ ஃபுல் டைட் ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வயரிங் திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறோம். வயரிங் தான் இங்கே பார்க்க வேண்டியது. இப்போ அதுக்கு முன்னாடி எலமெண்ட்டில் உள்ள போல்ட்டை கழட்டுறதுக்கு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பைப் ஸ்பானர் வச்சு நான் மேக்ஸிமம் அந்த நட்டை கழட்டுவேன். எனக்கு கட்டிங் பிளேயரோ நோஸ் பிளேயரில் பார்த்தா அந்த கிரிப்பு அந்த அளவுக்கு டைட் கிடைக்காது. அதில் உள்ள வாசர் கீசர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும், இப்போ பழைய போல்ட்டு உடச்சி எடுத்தோம்ல அதை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த கிளிப்பு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு, ஏன்னா அந்த கிளிப்பு வேணும். அதனால் அந்த நம்ம கட்டிங் பிளேயரில் பிடிச்சிட்டு நம்ம ஸ்பானரை போட்டு கழட்டி உடைய தான் செய்யுது அது. இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுக்கு நேராக பேக் சைடில் கட் அவுட்டு, அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அது வந்து கட் அவுட்டு, பக்கத்தில் உள்ளது தெர்மோஸ்டாட்டு. இப்போ வந்து நம்ம தெர்மோஸ்டாட்டு கட் அவுட்டு 2 ஈவனாக வச்சுட்டேன், ஏன்னா எனக்கு வயரிங் தெரியும், இருந்தாலும் சிம்பிளாக வேலையை முடிக்கின்றக்காக எடுத்துட்டேன். நான் தனித்தனியாகவும் எடுத்து வயரிங்கும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு குழப்பமும் கிடையாது. டைரெக்டாக வந்த உடனே நம்ம மெயின் வயரில் உள்ள பிளாக்கை கொண்டு போய் எலமெண்ட்டில் மாட்டிடணும். எலமெண்ட்டில் ஏதாவது ஒரு பின்னில் மாட்டிட்டு 2 பல்புலேருந்து ஒரு வயர் வரும், அந்த வயரையும் அந்த பிளாக்கோட சேர்த்து வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னாலே அடுத்து நீ வயரிங் தப்பாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நியூட்ரல் தான் அங்கிட்டு குழப்பி விட்ரும். நியூட்ரலை கொண்டு போய் நேராக கொண்டு போய் ஃப்ளம்மண்டில் வச்சுட்டு அந்த பல்புக்குள்ளே வயரையும் நியூட்ரலில் வச்சிட்டோம் அப்படின்னாலே கன்ஃபியூஸ் கிளியர் ஆயிரும். அடுத்து வந்து ஃபேஸ் வந்து கட் அவுட்டுக்குள்ளே போய் கட் அவுட் அவுட்லேருந்து வந்து தெர்மோஸ்டாட் இன்னுக்கு போகும், தெர்மோஸ்டாட் இன்னுலேருந்து அவுட்டு வந்து நேராக ஃப்ளம்மண்ட்டுக்கு போகும். இதில் வந்து லேம்ப் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிம்பிளான டயக்ராம் தான், நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறே வேண்டியதில்லை, ரொம்ப வயரிங்காக இருக்குன்னு. 2 பல்புலேருந்து ஒரு வயரு கட் அவுட்டுக்கு தெர்மோஸ்டாட்டுக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அதாவது இன்புட்டில் ஒன்று அவுட்புட்டில் ஒன்று மாட்டியிருப்பாங்க. இன்புட்டில் எரியிறது சப்ளை, அவுட்புட்டில் எரியிறது வந்து ஹீட்டிங்கு. தெர்மோஸ்டாட் கட் ஆனோடனே ஹீட்டிங் கட் ஆயிரும், அவ்வளோதான். இதான் சிம்பிள், வேறு ரொம்பலாம் குழப்பிக்கிறே வேணாம். எங்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோஸ்டாட்டுக்கு இங்கிட்டும் அந்த பக்கம் இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் மட்டும்தான் இருக்கும் 2 நியான் லேம்பும். 2 நியான் லேம்போட ஒரே லீடு வந்து நேரடியாக நியூட்ரலுக்கு போயிடும், அதனால் குழப்பத்துக்கு வேலையே கிடையாது, ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வயரிங் எல்லாமே. இப்போ வந்து பஃப் இருந்த மாதிரி கிளாஸ் உள்ள நம்ம மேலாக்கில் மாட்டுறோம். நான் இதை மாட்டி முடித்தோடனே எனக்கு சட்டக்கட்டெல்லாம் நிறைய அப்பிருச்சு. இது நான் வீட்டுக்கு போய் ஏன்னா இது ரொம்ப நார்மலாகவே இந்த பஃப்பு ரொம்ப தூளாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இன்லெட்டு வந்து வலதை பக்கமும் அவுட்லெட் வந்து இடதை பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக பொசிஷனில் உட்கார வச்சு கிளாம்பை போட்டுடணும். கிளாம்பை போட்டுட்டு நியான் லேம்ப் ரெண்டையும் சரி பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம அசம்பிள் நம்ம சர்வீஸ் முடிஞ்சு. இதில் கிளாம்பை வந்து நல்லா டைட் வச்சுக்கிறணும், மேலேயும் அதே மாதிரி ஒரு கிளாம்பு ஸ்க்ரூ கரெக்டாக பார்த்து, இது வந்து கொஞ்சம் அந்த பஃப் ரொம்ப விளையிறாத அளவுக்கு இருந்து வச்சு டைட் பண்ணி விட்டுறணும்.
இந்த பஃப் இல்லாமலும் மாட்டுவாங்க, ஒரு சில ஹீட்டரில் பஃப் இல்லாமல் மாட்டுவாங்க. ஆனால் அந்த பாடி செட் வந்து ஹீட்டை வந்து வாங்கி பாடி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஓரளவு பாடி மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறது. நியான் லேம்ப் உங்களுக்கு வந்து க்ரீனை வந்து அந்த க்ரீனில் மாட்டிடணும், ரெட்டை வந்து ரெட்டில் மாட்டணும். ரெட்டு வந்து உங்களுக்கு பவர் இண்டிகேட்டரு, க்ரீன் வந்து ஹீட்டிங் இண்டிகேட்டரு. கரெக்டாக பொசிஷனில் வயர் எதுவும் வெளியே வராமல் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டுற வேண்டியது. உங்களுக்கு இந்த ஹீட்டர் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ சர்வீஸ் பண்ணி நான் போடணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நான் போட்டு விட்றேன். உங்களுக்கு சர்வீஸில் எந்த சந்தேகம்னாலும் எனக்கு டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம். நான் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாரே, உங்கள் மூர்த்தி.